Good morning, students. I am MRK. We are going to see plus 1 mathematics, chapter 1, exercise 1.3, fifth sum. What is given? Fifth sum என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. ரெண்டு செட்டு கொடுத்துருக்கு. கேபிட்டல் ஏ அப்படின்ற ஒரு செட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்கு எலமெண்ட். பின்ற செட்டில் ஸ்மால் லெட்டர் ஏ, பி, சி, டி அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு ஒன் ரோமன் லெட்டரில் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஃபங்க்ஷன் வந்து ஏ டு ஏ தான். ஃபங்க்ஷன் ஏ டு பி. ஃபங்க்ஷன் என்னது? ஏ டு பி அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஏ செட்டு, இது பி செட்டு. சரியா சொல்கிறது? இதை யூஸ் பண்ணி நம்ம அதை அந்த அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். எந்த மாதிரி பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏ, பி, சி, டி. இப்போ இது வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா 1 to 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. சரிங்களா சொல்கிறது? ஆன் டூ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே பேராக இருக்கணும். அதாவது கோடமையில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். கோடமையில் உள்ள எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து என்னது? ஆன் டூ இருந்தால் தான் ஆன் டூ. சரியா சொல்கிறது? ரைட். அதே மாதிரி 1 to 1 அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்கணும். வெவ்வேறான எலமெண்ட். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா வெவ்வேறான எலமெண்ட் இருக்கணும் டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே. இதுதான் கண்டிஷன் 1 to 1க்கு. இது ஆன்ட்டுக்கு. இப்போ நான் இப்படி எழுதுகிறேன், பேர் பண்ணுறேன். இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது. அப்போ 1க்கும் 2க்கும் பின்னு பேர் பண்ணிட்டேன். அப்போ இது 1 to 1 கிடையாது. 1 to 1 கிடையாது. சொல்கிற புரியுதா? 1 to 1 கிடையாது அப்படின்னு அர்த்தம். எஃப்னு பேர் எழுதுகிறோம்னா என்ன எழுதலாம்? 1, B, 2, B, 3, C, 4, Dன்னு பேர் எழுதிடுறேன். அதை வச்சே புரியுதா சொல்கிறது? ஆனால் இது வந்து என்ன கிடையாது? 1 to 1 கிடையாது. இட் இஸ் 1 to 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. 1 to 1 இல்லை. இட் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் 1 to 1. ஏன்னா ரெண்டு நம்பருக்கு ஒரே இமேஜ் கிடைக்கிது. மெனி டு 1 அப்படின்ற மாதிரி. சரிதா சொல்கிறது? இட் இஸ் நாட் 1 to 1 அண்டு நாட் ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். அவன் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு செட்டை வச்சே தான் சொல்லணும். நாட் 1 to 1னா, ஆனால் என்ன சொல்லியிருக்கான்? ஆன் டூ அப்படின்னு சொல்லியிருக்கு. நாட் 1 to 1, அதாவது 1 to 1 இல்லை, ஆனால் ஆன் டூன்னு சொல்லியிருக்கான். 1 to 1 இல்லை, ஆன் டூன்னு சொல்லியிருக்கான். 1 to 1 வந்துட்டாலே கண்டிப்பாக அது ஆன் டூவாக தான் மாறும். 1 to 1 வந்துட்டாலே ஆன் டூவாக தான் மாறும். ஒன்றுக்கு தனித்தனி இமேஜ் எடுத்தா. 1 to 1 வந்துட்டால் அங்கிட்ட என்ன வரும்? ஆன் டூ. இல்லை, ஆன் டூ வந்துட்டாலே 1 to 1 கண்டிப்பாக வந்தாகணும். ஆன் டூ வந்துட்டாலே அங்கிட்ட என்ன வந்துடணும்? 1 to 1 கண்டிப்பாக வந்தாகணும். இங்கிட்ட உள்ள எல்லாத்துக்குமே இங்கிட்ட இமேஜ் கிடைக்கும்ல. இதுதான் 1 to 1 டிஸ்டிங்க்ட் இமேஜ் கிடைக்கும். அப்போ அது எதாவது மாறிடும், ஆன் டூவாக மாறிடும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நாட் 1 to 1 சொல்கிறான். அப்போ இது பாசிபிள் கிடையாது. இது என்ன கிடையாது? பாசிபிள் கிடையாது. புரியுதா சொல்கிறது? இப்படி வரைஞ்சோம்னா எல்லாருக்குமே எல்லாம் பேராயிரும். அப்படின்னா 1 to 1 ஆன் டூன்னு ஆகும். அவன் நாட்டுன்னு சொல்கிறனால இது பாசிபிள் கிடையாது, நாட் பாசிபிள். அதே மாதிரி தேர்டு ஒன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தேர்டு ஒன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்துக்கோ. தேர்டு ஒன்ல என்ன சொல்கிறான்? 1 to 1 தானா, பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்கிறான். 1 to 1 தானா, ஆனால் பட் நாட் ஆன் டூன்னு சொல்கிறான். இந்த செட்டை வச்சு பேர் பண்ணையில் எல்லாத்துக்குமே பேரானாத்தான்
இல்லை 1 to 1 சொல்லிட்டாலே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்னா இப்படி தனித்தனியாக வந்துடும். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் வெவ்வேறு எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல 1 to 1னா, அப்போ இப்படி தான் வரணும். இப்படி வரையில் 4 இதுக்கு 4 இமேஜ் கிடச்சிரும். அப்போ 4 இமேஜ் கிடச்சா இங்கே எல்லாமே கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு ஆயிரும். அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஆன் டூ ஆகாது? ஆன் டூ ஆகும்ல. அப்போ இதுவும் என்னதான் நாட் பாசிபிள். கவனித்து யோசித்து திரும்பி சொல்கிறத கவனித்து பார். அடுத்து 4th ஒன் என்ன சொல்லியிருக்கான்? 4th ஒன் வந்து 1 to 1 அண்ட் ஆன் டூ. அது சாதாரணம் நீ எழுதிடலாம்ல, எப்பயும் போல மேலே எழுதி காமிச்சல அது மாதிரி. அப்போ ஏ, இது பி, 1 2 3 4, இது ஏ பி சி டி. அதுக்கு அதாவது இமேஜை போட்டுக்க வேண்டியதானே, அவ்வளோதான். அப்படி போட்டோம்னா இது 1 to 1 ஆன் டூ. எஃப் சச் தேட் செட் ப்ராக்கெட் 1, ஏ 1, 2, பி, அடுத்து என்ன 3, சி, நெக்ஸ்ட்டு 4, டி. அவ்வளோதான். இதுதான் 1 to 1 அண்ட் ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். கோடமைன் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ரேஞ்ச் இருக்கனால. சரியா? இது வந்து கோடமைன் ஈக்குவல் டு சப்செட்டாக இருக்குது. அதே மாதிரி மெனி டு 1 இருக்குது. அதனால் 1 to 1 கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்கும் பார்த்துக்க, தேர்டு ஒன்னில் ஏதாவது 1 to 1 இருந்தால் ஆன் டூ இருக்குண்டா தம்பி, கண்டிப்பாக. 1 to 1 இருந்தால் ஆன் டூவாக இருக்கலாம், இல்லை இன்டூவாக இருக்கலாம். ஆன் டூவாக இருந்துச்சுன்னா கோடமைன் ஈக்குவல் டு எதாக மாறிடும்? ரேஞ்சாக மாறிச்சுன்னா தான் ஆன் டூ. சப்செட் அமைஞ்சிச்சுன்னா இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 6, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எல்லாருமே படிச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு கேட்டிருக்கு. வாட் இஸ் டொமைன்? டொமைன் அப்படின்னா இன்புட் வேல்யூ. டொமைன் அப்படின்றது இன்புட் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் கொடுக்குறது. இப்போ ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றது 1/1 - 2 sin xன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? 1/0ன்னு வந்தால் இது என்ன ஆயிரும்? நாட் டிஃபைன் ஆயிரும். அப்போ கீழே என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. அப்போ sin xக்கு இந்த எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கையில் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 - இருக்குது. அப்போ 1 - 2 இன்ட்டு கணக்கில் 1/2ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்குவேன். 2 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 1 - 1 வந்துடும். அப்போ எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தா, சைனுக்கு, அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா 1/2ன்னு ஆன்சர் வருது. வந்தால் அடித்தா என்ன ஆயிடுது? நாட் டிஃபைன் ஆயிடுது. அப்போ இது எக்ஸுக்கு கொடுக்குறோம்ல டிகிரி, அந்த டிகிரி கொடுக்கக்கூடாது. சைன் எக்ஸுக்கு வந்து 1/2 வர மாதிரி இருக்குது அப்படின்னா சைன் 30 டிகிரி அப்படின்றதான் என்னது? 1/2. 1/2 30 டிகிரி வரனால கொடுக்கறனால 1/2ன்னு வந்துடும். 1/2 கொடுத்தா 0 ஆயிரும், நாட் டிஃபைன் ஆயிரும். அதனால் 30 டிகிரி என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. பட் தெரிஞ்சிருது இதில் பார்த்தாலே. பட் 30 டிகிரி மட்டும் கிடையாது, அதனுடைய காம்பினேஷன்லாம் கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா வர்றதெல்லாம் ஜென்ரல் ஃபார்முலா போட்டு தான் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரேன். 1 - sin 2x ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். -2 sin x ஈக்குவல் டு -1. -1 கேன்சல். அப்போ 2 sin x ஈக்குவல் டு +1. அப்போ sin x ஈக்குவல் டு 1/2. அப்போ sin x ஈக்குவல் டு சைனில் எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்னா sin 30 டிகிரி. 30 டிகிரி மீனிங் ரேடியனில் வந்து π/6 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. sin θ ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு இருந்துச்சுன்னா, சரிங்களா சொல்கிறது? θ ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n ப்ளஸ் nπ -1 ஹோல் பவர் n nπ இன்ட்டு ஆல்ஃபானா எழுதிக்கலையா? இப்படி எழுதிக்க, தலால் எழுதிக்க, மாதிரியாக தெரியும் உனக்கு. nπ புக்கில் உள்ள மாதிரி எழுதிடுவோம். ப்ளஸ் -1 ஹோல் பவர் n ஆல்ஃபா, n பிலாங்ஸ் டு z அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணையில் இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குடா தம்பி? எக்ஸ் இருக்குது. தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. இல்லை, எக்ஸ் இருக்குது. அதில் எழுதையில் nπ ப்ளஸ் -1 ஹோல் பவர் n, ஆல்ஃபாவுக்கு பதிலாக π/6, n பிலாங்ஸ் டு
இசட் அப்படின்றத ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இந்த இதை ஃபுல்லாக நம்ம போடக்கூடாது, இதனுடைய டைப்ஸ் ஃபுல்லாக போடக்கூடாது. அப்படின்றையில் தர்ஃபோர் டொமைன் எழுதினோம்னா ரியல் நம்பர் எக்ஸப்ட்டு இந்த ஜென்ரல் ஃபார்முலா எழுதணும். n பை ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n பை பை 6 அப்படின்றது எழுதணும். எழுதிட்டு n பிலாங்ஸ் டு z, இந்த நம்பரை தவிர ரியல் நம்பரில் எது வேணாலும் போடலாம். போட்டோம்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் டொமைன்.